எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கூழத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அரிசி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1லேருந்து ஒரு 3-4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்ல ரேஷன் அரிசி நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு 50 சவ்வரிசி வாங்கி வச்சுருக்கேன். சவ்வரிசி 2 வகை இருக்குது. ரப்பர் மாதிரி இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். நான் மாவு மாதிரி இருக்கிற சவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே இப்போ நம்ம தனித்தனியாக ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கலாம். தண்ணி கொட்டிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிடலாம். நல்லா களைஞ்சாச்சு. இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், நல்லா சுத்தமாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ரேஷன் அரிசி தான். இப்போ இதையுமே நம்ம தனியாக தண்ணி ஊற்றி இந்த சவ்வரிசி ஊற வச்சிடலாங்க. ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது பாருங்கள், நல்லா ஊறிட்டு பாருங்கள். 2 மணி நேரம் ஆயிட்டு நல்லா மாவாக இருக்குது பாருங்கள். கையை வச்சு தொட்டாலே மாவு அப்படி நசுங்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இது சவ்வரிசி 50 கிராம் எடுத்தனால கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம சின்ன ஜாரில் போட்டு தான் அரைக்கணும். இந்த மாதிரி சின்ன மிக்ஸி எடுத்துக்காங்க, அதில் நம்ம அரைச்சிடலாம். இந்த பாருங்கள், முதல்ல அரைச்சோன்னு இப்படி தான் வரும். நீங்கள் திரும்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பி இன்னும் 2 வாட்டி மிஷினில் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ அந்த கிரைண்டரில் நம்ம இந்த பச்சரிசி அரைஞ்சிட்ருக்கீங்களா, அரைஞ்சிட்டு இருக்கும்போது இதை நம்ம மிக்சியில் அரைச்சி இதோட நம்ம கலவையே போட்டுடலாம். அந்த போட்டுட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒன்று போல் நல்லா மையாக அரைஞ்சிரும். நல்லா மையாக அரைச்சிக்காங்க. நல்ல மையாக அரைச்சா தான் நம்மளுக்கு நல்ல பூ போல் நல்லா வரும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை தண்ணி ஊற்றிருக்கலாம். ஒரு அரை பானை அளவு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த பாத்திரம் அளவில் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஓமம். நீங்கள் ஓமம் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓமம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதோட சேர்த்துட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க, நைஸாக. இந்த பாருங்கள், நல்லா பால் மாதிரி ஒரு தண்ணியாக நம்ம காய்ச்சி வச்சுக்கணும். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், பால் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். ஒரு நல்லாவும் இருக்கும், ஊற்றுறதுக்கு நல்லாவும் வரும். வடகம் நல்லாயிருக்கும். அப்போ தான் அப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஊற்றச்சிலே நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள், நல்லா பால் மாதிரி இருக்குது தண்ணி. அந்த பாத்திரத்தையும் கழுவி நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கிட்டே வாங்க. கிளறி விட்டுட்டு இருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் இப்போ பாருங்கள், இப்போ கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கிளறி பக்கத்தில் இருந்து நம்ம நல்லா கிளறி விட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், நல்லாவே கட்டியாக கூழ் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கட்டியாகவும் கூழ் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இதை பார்த்திங்களா, இப்படி ஊற்றுனா தான் நமக்கு நல்லா வத்தல் நல்லா வரும். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொட்டை மாடியில் நல்லா ஒரு சுள்ளும் வெயில் அடிக்கல வேட்டியை விரிச்சிட்டு இது பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை அப்படியே அடியில் அந்த இதை வச்சு நம்ம கரண்டி கனையை வச்சு இப்படி அடித்து அள்ளி விட்டோம்னா நல்லா வந்துடும் தோசை மாதிரி. பாருங்கள், அப்போ தான் நம்ம வத்தல் நல்லா வரும்.
கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கரண்டி வச்சு அப்படி இது பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. எல்லாத்தையுமே நம்ம இதேமாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி காய வச்சிட்டோம். சாயங்காலம் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மறுநாள் சாயங்காலமே நல்லா உங்களுக்கு காஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா அந்த வேட்டியை நல்லா ஒன்று போல் 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அது மேலே நீங்கள் நல்லா தண்ணியை தெளிங்க. வத்தல் மேலே தெளிக்க வேண்டாம், சைட்லேயே 2ஆக ஒன்று போல் மடித்து போட்டு தெளிச்சிங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு ஈரம் வந்துடும். எடுக்கிறதுக்கு அழகாக வந்துடும் வத்தல். இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ எடுக்க பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதா பாருங்கள், நல்லா அழகாக வத்தல் நைஸாக எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இதை ஒரு கட்டில் நான் வச்சு காய போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் தண்ணி தெளிச்சிக்கிறா இருக்கும் இல்லைங்களா, அது இப்போ போயிடும், சரியாக போயிடும். அதுக்காக நான் காய போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அதே ஒரு தாம்பாளத்தில் எடுத்து கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மாடியிலே கட்டில் இருந்துச்சு, அந்த கட்டில் இப்படி விரித்து போட்டுட்டோம். இப்போ வறுத்தரலாம். ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றி இப்போ உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வத்தல் போடலாம். பாருங்கள் எப்படி போட நல்லா புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு. முறுமுறுப்பான வடகம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு எடுத்து வறுத்துக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா விளையாட நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.